வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கடுகு ரெண்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக நல்லா பழமாக பார்த்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 குடமிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும் கல் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி வேக வைக்கும் போதே உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா பட்டாணி முன்னாடியே வேக வச்சாச்சு. குடமிளகாய் ஜஸ்ட் வதக்கினாலே நல்லா வெந்துடும். ஸோ மூடி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், சாதத்தோடையும் சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.